நேபாளத்தில் வன்முறை எல்லை மீறிய நிலையில் ஜனாதிபதி ராம்சந்திர பௌடல் பிரதமர் சர்மா ஒலி ராஜினாமா. அரசின் கட்டுப்பாட்டை கையில் எடுத்தது ராணுவம். நேபாளத்தில் அதிபர் பிரதமரின் வீடுகளுக்கு தீ வைப்பு. நாடாளுமன்றத்திற்கும் தீ வைத்த போராட்டக்காரர்கள். நேபாள முன்னாள் பிரதமர் ஜனநாத் கனாலின் மனைவி ரவி லட்சுமி எரித்து கொலை. வீட்டிற்கு போராட்டக்காரர்கள் தீ வைத்ததில் கருகி பலி. நேபாளத்தில் சமூக வலைதள தடை நீக்கப்பட்ட போதும் இரண்டாவது நாளாக தொடரும் போராட்டத்தில் வன்முறை. துப்பாக்கிச்சூடு நடத்திய பாதுகாப்பு படை வீரர்களை ஓட ஓட விரட்டிய போராட்டக்காரர்கள். நேபாள நிதியமைச்சர் விஷ்ணு பிரசாத்தை துரத்தி அடித்த போராட்டக்காரர்கள். காலால் எட்டி உதைத்தும் தாக்குதல். நேபாள பயணத்தை ஒத்திவைக்க இந்தியர்களுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தல். நேபாளத்தில் இருக்கும் இந்தியர்கள் வெளியில் செல்ல வேண்டாம் என்றும் வலியுறுத்தல். தேர்தல் வரை பசி, தூக்கம், ஓய்வை மறந்து உழைக்க வேண்டும் என்று மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் திமுகவினருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. ஓய்வறியா சூரியனாக உழைத்து 2026 நாமே உதிப்போம் என்றும் பேச்சு. இமாச்சல பிரதேசத்தில் வெள்ள பாதிப்புகளை பார்வையிட்ட பிரதமர் நரேந்திர மோடி ஹெலிகாப்டரில் பயணம் செய்து பல மணி நேரம் ஆய்வு செய்தார். குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் வெற்றி பெறப்போவது பாஜக கூட்டணியின் சி.பி. ராதாகிருஷ்ணனா, இந்தியா கூட்டணியின் சுதர்ஷன் ரெட்டியா? சற்று நேரத்தில் முடிவுகள் வெளியாகும் என்று எதிர்பார்ப்பு. டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்த செங்கோட்டையில் அதிமுகவை ஒருங்கிணைத்து வலிமை பெறுவதற்காக ஆலோசித்ததாக பேட்டி. அமித்ஷா செங்கோட்டையன் சந்திப்பு நேற்றே உறுதிப்படுத்திய நியூஸ் 18 தமிழ்நாடு. நாடாளுமன்றத்தில் அமித்ஷாவை சந்தித்ததாக அதிமுக எம்பி தம்பிதுரை டெல்லியில் பேட்டி. செங்கோட்டையன் சந்திப்பு குறித்து அமித்ஷா எதுவும் கூறவில்லை என்றும் தகவல். நான் கூட இன்னைக்கு அமித்ஷா பார்த்தேன், ஓட்டு போடும்போது பார்த்தேன். அப்போ சொன்னேன், இது மாதிரி எதாவது சொன்னார். என்கிட்ட சொல்லலையே அவரு, இது மாதிரி வந்தால் அழைச்சேன் செஞ்சேன்னு ஒரு கருத்தை என்கிட்ட சொல்லலையே, நானும் அவரை கேட்கலையே. அது தேவையில்லை. அது அவங்க கட்சியினுடைய, எங்க கட்சியினுடைய கருத்து எங்களுக்கு சொல்லுகிறோம். தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செல்கிறார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். காஞ்சிபுரத்தில் பயணத்தை இன்று தொடங்க உள்ளார். திருச்சி மரக்கடையில் தாவேக தலைவர் விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ள போலீசார் அனுமதி. ரோட் ஷோ செல்ல அனுமதி இல்லை என்ற தகவல். என்டிஏ கூட்டணிக்கு ஓபிஎஸ், டிடிவி தினகரன் தேவை என்று மதுரையில் அண்ணாமலை பேட்டி. சனிக்கிழமைகளில் மட்டும்தான் மக்களை சந்திப்பேன் என்பதை ஏற்க முடியாது என்று விஜய் பிரச்சாரம் குறித்து விமர்சனம். ஒரு சவரன் 81,000 கடந்த புதிய உச்சத்தை தொட்ட தங்கத்தின் விலை. ஒரே நாளில் சவரனுக்கு 720 ரூபாய் அதிகரிப்பு. மதுரை மாநகராட்சி சொத்து வரி முறைகேடு வழக்கில் கணினி உதவியாளர்கள் உட்பட மேலும் 4 பேர் கைது செய்தது காவல்துறை. வழக்கில் கைதானவர்களின் எண்ணிக்கை 23ஆக உயர்வு. நேற்று கைதான காஞ்சிபுரம் டிஎஸ்பி சங்கர் கணேஷை விடுவிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கைதை எதிர்த்து முறையீட்டு நிலையில் நடவடிக்கை. தொடர்ந்து 7 மணி எக்ஸ்பிரஸ் செய்திகளை பார்க்கலாம்.
தேர்தல் நாள் வரைக்கும் பசி, தூக்கம், ஓய்வை மறந்து ஓய்வறியா சூரியனாக உழைப்போம் என திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசியுள்ளார். காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் உரையாற்றினார். அப்போது தேர்தல் முடியும் வரை ஓய்வு என்ற சொல்லையே மறந்துவிடுங்கள் என்ற அவர், 2026ஆம் ஆண்டில் நாம் பெறப்போகும் வெற்றி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கான வெற்றி மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கான வெற்றி என்று கூறினார். டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் சந்தித்ததை நியூஸ் 18 தமிழ்நாடு முன்கூட்டியே செய்தி வெளியிட்டிருந்தது. ஹரித்வார் செல்வதாக பயணம் மேற்கொண்ட செங்கோட்டையன் டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்ததாக நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தி வெளியிட்டது. தற்போது அவற்றை செங்கோட்டையன் உறுதிப்படுத்தியுள்ளார். அதிமுகவில் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும், இயக்கம் வலிமை பெற வேண்டும் என்ற நோக்கத்துடன் தனது கருத்துக்களை டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் எடுத்துக் கூறியதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்தார். உள்துறை அமைச்சர், நிதியமைச்சர் இருவரையும் சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைத்தது. இன்றைய அரசியல் சூழ்நிலை பற்றி கருத்துக்கள் அங்கே பரிமாறப்பட்டன. இருவரையும் தொடர்ந்து மத்திய ரயில்வே துறை அமைச்சரை சந்தித்த செங்கோட்டையன் ஈரோட்டிலிருந்து ஏற்காடு செல்லும் ரயில் நேரத்தை மாற்றியமைக்க வலியுறுத்தியதாக தெரிவித்தார். அதிமுக கட்டுக்கோப்பான ஒரு இயக்கம் என அக்கட்சியின் எம்பி தம்பிதுரை தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அவர், நாடாளுமன்றத்தில் அமித்ஷாவை சந்தித்ததாகவும் செங்கோட்டையன் சந்திப்பு குறித்து அவர் எதுவும் கூறவில்லை என்றும் தெரிவித்தார். தலைவர்கள் எல்லாம் நீங்க சொன்ன மாதிரி நான் கூட இன்னைக்கு அமித்ஷா பார்த்தேன், ஓட்டு போடும்போது பார்த்தேன். அப்போ சொன்னேன், இது மாதிரி எதாவது சொன்னார். என்கிட்ட சொல்லலையே அவரு, இது மாதிரி வந்தால் அழைச்சேன் செஞ்சேன்னு ஒரு கருத்தை என்கிட்ட சொல்லலையே, நானும் அவரை கேட்கலையே, அது தேவையில்லை. நேபாளத்தில் வன்முறை எல்லை மீறிய நிலையில் ஜனாதிபதி ராம்சந்திர பௌடல் பிரதமர் சர்மா ஒலி ராஜினாமா. அரசின் கட்டுப்பாட்டை கையில் எடுத்தது ராணுவம். நேபாளத்தில் அதிபர் பிரதமரின் வீடுகளுக்கு தீ வைப்பு, நாடாளுமன்றத்திற்கும் தீ வைத்த போராட்டக்காரர்கள். நேபாள முன்னாள் பிரதமர் ஜனநாத் கனாலின் மனைவி ரவி லட்சுமி எரித்து கொலை. வீட்டிற்கு போராட்டக்காரர்கள் தீ வைத்ததில் கருகி பலி. நேபாளத்தில் சமூக வலைதள தடை நீக்கப்பட்ட போதும் 2வது நாளாக தொடரும் போராட்டத்தில் வன்முறை. துப்பாக்கிச்சூடு நடத்திய பாதுகாப்பு படை வீரர்களை ஓட ஓட விரட்டிய போராட்டக்காரர்கள். நேபாள நிதியமைச்சர் விஷ்ணு பிரசாத்தை துரத்தி அடித்த போராட்டக்காரர்கள். காலால் எட்டி உதைத்தும் தாக்குதல். நேபாள பயணத்தை ஒத்திவைக்க இந்தியர்களுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தல். நேபாளத்தில் இருக்கும் இந்தியர்கள் வெளியில் செல்ல வேண்டாம் என்றும் வலியுறுத்தல். தேர்தல் வரை பசி, தூக்கம், ஓய்வை மறந்து உழைக்க வேண்டும் என்று மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் திமுகவினருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. ஓய்வறியா சூரியனாக உழைத்து 2026லும் நாமே உதிப்போம் என்றும் பேச்சு. இமாச்சல பிரதேசத்தில் வெள்ள பாதிப்புகளை பார்வையிட்ட பிரதமர் நரேந்திர மோடி ஹெலிகாப்டரில் பயணம் செய்து பல மணி நேரம் ஆய்வு செய்தார். குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் வெற்றி பெறப்போவது பாஜக கூட்டணியின் சி.பி. ராதாகிருஷ்ணனா, இந்தியா கூட்டணியின் சுதர்ஷன் ரெட்டியா? சற்று நேரத்தில் முடிவுகள் வெளியாகும் என்று எதிர்பார்ப்பு. டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்த செங்கோட்டையன் அதிமுகவை ஒருங்கிணைத்து வலிமை பெறுவதற்காக ஆலோசித்ததாக பேட்டி. அமித்ஷா செங்கோட்டையன் சந்திப்பு நேற்றே உறுதிப்படுத்திய நியூஸ் 18 தமிழ்நாடு.
நாடாளுமன்றத்தில் அமித்ஷாவை சந்தித்ததாக அதிமுக எம்பி தம்பிதுரை டெல்லியில் பேட்டி. செங்கோட்டையன் சந்திப்பு குறித்து அமித்ஷா எதுவும் கூறவில்லை என்றும் தகவல். நான் கூட இன்னைக்கு அமித்ஷா பார்த்தேன், ஓட்டு போடும்போது பார்த்தேன். அப்போ சொன்னேன், இது மாதிரி எதாவது சொன்னார். என்கிட்ட சொல்லலையே அவர். இது மாதிரி வந்து அழைச்சேன் செஞ்சேன்னு ஒரு கருத்து என்கிட்ட சொல்லலையே. நானும் அவரை கேட்கலையே. அது தேவையில்லை. அது அவங்க கட்சியினுடைய இது. எங்கள் கட்சியினுடைய கருத்து எங்களுக்கு சொல்லுகிறோம். தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செல்கிறார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். காஞ்சிபுரத்தில் பயணத்தை இன்று தொடங்க உள்ளார். திருச்சி மரக்கடையில் தாவேக தலைவர் விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ள போலீசார் அனுமதி. ரோட் ஷோ செல்ல அனுமதி இல்லை என்று தகவல். என்டிஏ கூட்டணிக்கு ஓபிஎஸ் டிடிவி தினகரன் தேவை என்று மதுரையில் அண்ணாமலை பேட்டி. சனிக்கிழமைகளில் மட்டும்தான் மக்களை சந்திப்பேன் என்பதை ஏற்க முடியாது என்று விஜய் பிரச்சாரம் குறித்து விமர்சனம். ஒரு சவரன் 81,000 கடந்த புதிய உச்சத்தை தொட்ட தங்கத்தின் விலை. ஒரே நாளில் சவரனுக்கு 720 ரூபாய் அதிகரிப்பு. மதுரை மாநகராட்சி சொத்து வரி முறைகேடு வழக்கில் கணினி உதவியாளர்கள் உட்பட மேலும் 4 பேர் கைது செய்தது காவல்துறை. வழக்கில் கைதானவர்களின் எண்ணிக்கை 23ஆக உயர்வு. நேற்று கைதான காஞ்சிபுரம் டிஎஸ்பி சங்கர் கணேஷை விடுவிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கைதை எதிர்த்து முறையீட்டு நிலையில் நடவடிக்கை. தொடர்ந்து 7 மணி எக்ஸ்பிரஸ் செய்திகளை பார்க்கலாம். தேர்தல் நாள் வரைக்கும் பசி தூக்கம் ஓய்வை மறந்து ஓய்வறியா சூரியனாக உழைப்போம் என திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசியுள்ளார். காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் உரையாற்றினார். அப்போது தேர்தல் முடியும் வரை ஓய்வு என்ற சொல்லையே மறந்துவிடுங்கள் என்ற அவர் 2026ஆம் ஆண்டில் நாம் பெறப்போகும் வெற்றி திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கான வெற்றி மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கான வெற்றி என்று கூறினார். டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் சந்தித்ததை நியூஸ் 18 தமிழ்நாடு முன்கூட்டியே செய்தி வெளியிட்டிருந்தது. ஹரித்வார் செல்வதாக பயணம் மேற்கொண்ட செங்கோட்டையன் டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்ததாக நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தி வெளியிட்டது. தற்போது அவற்றை செங்கோட்டையன் உறுதிப்படுத்தியுள்ளார். அதிமுகவில் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும், இயக்கம் வலிமை பெற வேண்டும் என்ற நோக்கத்துடன் தனது கருத்துக்களை டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் எடுத்துக் கூறியதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்தார். உள்துறை அமைச்சர், நிதியமைச்சர் இருவரையும் சந்திக்கின்ற வாய்ப்பு அங்கே கிடைத்தது. இன்றைய அரசியல் சூழ்நிலை பற்றி கருத்துக்கள் அங்கே பரிமாறப்பட்டன. இருவரையும் தொடர்ந்து மத்திய ரயில்வே துறை அமைச்சரை சந்தித்த செங்கோட்டையன் ஈரோட்டிலிருந்து ஏற்காடு செல்லும் ரயில் நேரத்தை மாற்றியமைக்க வலியுறுத்தியதாக தெரிவித்தார். அதிமுக கட்டுக்கோப்பான ஒரு இயக்கம் என அக்கட்சியின் எம்பி தம்பிதுரை தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அவர் நாடாளுமன்றத்தில் அமித்ஷாவை சந்தித்ததாகவும் செங்கோட்டையன் சந்திப்பு குறித்து அவர் எதுவும் கூறவில்லை என்றும் தெரிவித்தார். நீங்க சொன்ன மாதிரி நான் கூட இன்னைக்கு அமித்ஷா பார்த்தேன், ஓட்டு போடும்போது பார்த்தேன். அப்போ சொன்னேன், இது மாதிரி எதாவது சொன்னார். என்கிட்ட சொல்லலையே அவர். இது மாதிரி வந்து அழைச்சேன் செஞ்சேன்னு ஒரு கருத்து என்கிட்ட சொல்லலையே. நானும் அவரை கேட்கலையே. அது தேவையில்லை.